ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி சுண்டக்காய் துவையல் தாங்க செய்ய போகிறோம். அதுக்காக நம்ம வீட்டில் அறுவடை செஞ்சு வச்ச சுண்டைக்காயை காம்பெல்லாம் இன்றைக்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. அதுக்கு ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்துருக்கேங்க, 6 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய தக்காளி பழம் எடுத்துருக்கேங்க. அதுக்கப்புறம் வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் புளி, கட்டி பெருங்காயம் கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், தேங்காய் துருவல் கொஞ்சங்க. இது அப்படியே வதக்கணும்னா சீக்கிரம் வேகாதுங்க. அதனால் நம்ம கொஞ்சம் இடிச்சுப்போங்க. இடித்தா கொஞ்சம் வதங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. இப்போ இடித்தாச்சு. வடைச்சட்டி வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. இது காஞ்சதும் இந்த சுண்டைக்காயை போட்டு நல்லா வதக்கி எடுப்போங்க. நம்ம காரக்குழம்புலாம் செஞ்சால் பசங்க இந்த சுண்டைக்காயெல்லாம் தனியாக பொறுக்கி வச்சுருவாங்க. அதனால் நம்ம இப்படி துவையல் மாதிரி செஞ்சு அரைச்சி சாப்பாட்டில் விளைஞ்சி கொடுத்தா சாப்பிட்டுப்பாங்க. இது பூச்சிலாம் வயிற்றில் இருக்கிற பூச்சிலாம் அழிக்கக்கூடிய தன்மை இந்த சுண்டைக்காய்க்கு இருக்குங்க. அதனால் குழந்தைங்களாம் எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய்ச்சல் டைமில் இந்த மாதிரி நம்ம சுண்டைக்காயை சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளோட வெள்ளை ரத்த அணுக்கள் அதிகரிக்க இது உதவி செய்யுதுங்க. இப்போ நம்ம சீரகம் போட்டுட்டோம், பெருங்காயம் பொரிஞ்சதும் அதுக்கப்புறம் வரமிளகாயும் போட்டுப்போங்க. வரமிளகாய் போட்டுட்டு அப்புறம் தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வணக்குவோங்க. இதில் பார்த்திங்கன்னா கால்சியம், பாஸ்பரஸ், அயன் இந்த மாதிரி ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குங்க. அதுபோக இந்த சுகர் இருக்கிறவங்க இது அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டா சுகர் கொஞ்சம் மட்டுப்படுங்கிறாங்க. அதாவது நோய் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு நோய் வராமல் இருக்கணும்னா நம்ம இது மாதிரி வீட்டில் இருக்கிற கீரையோ இது மாதிரி காய்களோ அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கணுங்க. கடைசியாக வணக்கி வச்சுருக்க சுண்டைக்காயும் தேங்காய் பூவையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டுப்போங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா கொஞ்சம் ஆறட்டணும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருவோங்க. இதை எடுத்து வச்சு ஆறியாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம துவையலாக அரைச்சி எடுத்துப்போங்க. நம்ம குழந்தைய நம்ம தாங்க பழக்கணும் இது மாதிரி காயெல்லாம் சாப்பிட. அது போக இயற்கையும் நேசிக்க அவங்களுக்கு நம்ம தாங்க சொல்லித்தரணும். இப்போ சுவையான சுண்டைக்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க. அது கூடவே நான் கீரை கூட்டம் வச்சுருக்கேங்க. இப்போ சாப்பாட்டில் துவையலும் நல்லெண்ணெயும் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்லாம் வாங்க. இது கசக்குமோ அப்படிலாம் நினைக்காதீங்க. இதில் நம்ம எல்லா பொருளும் சேர்த்து அரைக்கிறதுனால கசப்புலாம் தெரியாதுங்க. சாப்பிட உண்மையாகவே நல்லாவே இருக்குங்க. ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாகவே உங்களுக்கு பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.